வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா, எப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்புகள் கொடுப்பாங்க, இந்த நகைக்கடனாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், சுய உதவி குழு கடனாக இருக்கட்டும், இந்த அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கடனாக இருக்கட்டும், நகைக்கடனாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்களா? ஸோ ஒரு வேளை நகைக்கடன் வைக்க போகிறோம்னா எத்தனை சவரன் வரையும் கூட்டுறவு வங்கியில் வைக்கலாம், இல்லை பொதுத்துறை வங்கியில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகளும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வீடியோலேயே அதுக்கான தெளிவான விளக்கங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டான டேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரினியூவல் பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இந்த வரக்கூடிய 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுறாங்களோ அதுக்கப்புறமா ஜிஓ எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜிஓ ரிலீஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகும், ஜிஓ ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வரலனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வியூகமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிஓ பாஸ் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. ஒரு சில குறிப்பிட்ட பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த தள்ளுபடிங்கிறது கிடச்சிச்சு. அதை தொடர்ந்து இப்போ வரக்கூடிய 2026 பார்த்தீங்கன்னா அதே இது ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க்க போகணுன்னா இப்போ எலெக்ஷன் வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் யார் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்கன்னா ஸோ அவங்க ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஜிஓ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், பயிர்க்கடனாக இருக்கட்டும், சுய உதவி குழு கடன், கல்வி கடன், ஸோ இதுக்கான தள்ளுபடிக்கான பார்த்தீங்கன்னா ஜிஓ பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து யார் வெற்றி பெறாங்களோ அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அவங்க பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கான பேர் பட்டியல் யார் யாரெல்லாம் தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்களோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் பட்டியல் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ இந்த 2026 எலெக்ஷன் நடக்கும், யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு முழுமையாக தெரிய வராது. அதன் அடிப்படையில் இப்போ வைக்கக்கூடியவங்கன்னு பார்க்கும்போது கூட்டுறவு வங்கியில் 3 சவரன் வரையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லை முன்னாடியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது. இந்த 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது நகையை வச்சு நீங்கள் பழைய நகையை மீட்டே ஆகணும். அப்படி இல்லைங்கிற வகையில் உங்களுடைய அந்த நகை பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விடப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இந்த யார் வெற்றி பெற்று வந்தாலும் நம்ம தமிழக அரசுலேருந்து இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், ஸோ எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடனாக இருக்கட்டும், சுய உதவி குழு கடன், கல்வி கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. ஸோ இதை பற்றின அதிகாரப்பூர்வமான தகவல் வேறு ஏதாவது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.